ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு பார்க்க போகிற இடம் இது ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து கூட ஜனங்க வந்து இந்த டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வராங்க. இங்கே உள்ள கோஸ்டல் லைன் 100 கிலோமீட்டர் ஆனது. அப்புறமா இது 35 ஃபேமஸ் பீச்சு உள்ள இடம், அதுதான் கோவா. இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஃபேமஸான கோவன் டெஸ்டினேஷனை பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்க போகிற இடம் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் ஆஃப் கோவா. இரண்டாவது ரூயின்ஸ் ஆஃப் செயின்ட் அகஸ்டின் சர்ச். அடுத்தது மிராமார் பீச், டால்ஃபின் ரைட். அடுத்ததாக க்ரூஸ்ல என்டர்டைன்மெண்ட் ஷோ, கோவன் மியூசிக். கடைசியாக பார்க்க போகிறது ஃபோர்ட் அக்வாடா பீச். இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டே பண்ண ரிசார்ட்டு இதுதான். இங்கே வரும்போது ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆகிடுச்சு. இங்கே உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் ஒரு குட் ஃபீலை கொடுத்தது. அடுத்த நாள் நம்ம போன பீச் பேர் வந்து மிராமார் பீச். இதுதான் அந்த மிராமார் பீச். இந்த பீச்சில் வந்து டால்ஃபின் ரைடும் அப்புறமா ஈவினிங் க்ரூஸு ஃபேமஸான ஆக்டிவிட்டி. நம்ம இந்த டால்ஃபின் ரைடுக்காக இந்த போட்டை ஏறணும். இவங்க நடுக்கடலில் கொண்டு போவாங்க. சம்டைம்ஸ் லக்கியாக இருந்தால் நம்ம டால்ஃபினை பார்க்கலாம், சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம். நம்ம நடுக்கடலில் போக ஆரம்பிச்சோம். ஜனங்க போகும்போது ஆர்வத்தோட டால்ஃபின் வரதான்னு காத்துட்டு இருந்தாங்க. இங்கே நீங்கள் இந்த மாதிரி சின்ன போட்டில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சின்ன குரூப்பாக டால்ஃபினை பார்க்கறதுக்கு அதிகமான சான்சஸ் கிடைங்களா. சில பேருக்கு அந்த டால்ஃபின் இப்போ அவப்பட்டது கண்ணுக்கு, பட் நான் எங்களால் பார்க்க முடியல. நம்மளுக்கு டால்ஃபின் கண்ணுக்கு அகப்படலைன்னா கூட குரூப்பாக சேர்ந்து எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, என்ஜாய் பண்ணாங்க அந்த மூமெண்ட்டை. இந்த பங்களாவோட பேர் வந்து டைமண்ட் மர்ச்சன்ட் ஹவுஸ். இதுக்கு இன்னொரு பேர் ஜிம்மிஸ் பேலஸ். இது சராசரியாக ஒரு 35 வருஷத்துக்கு முன்னே வந்த ஒரு ஸ்மக்லர், இந்த கோவாவில் வந்து செட்டில் ஆன ஸ்மக்லர் வந்து கட்டின பில்டிங்கு. இது ஒர்த் அப்போவே 85 crore. இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் சோனா ரூம் கூட இருக்குது. ஹிந்தி படமான ஹசீனா மான்ஜாயகி கோவிந்தா நடித்த படம் இங்கே தான் ஷூட்டிங்ஸ் எடுத்தது. மேலே காணுகின்ற ஒரு ஒயிட் டவர், அது வந்து போர்ச்சுகீஸ் கட்டின லைட் ஹவுஸு. இப்போ அது ஃபங்க்ஷனாக இல்லை, இதுக்கு பதிலாக வேறு லைட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. இந்த புது லைட் ஹவுஸு வந்து சோலார் பவர்டு லைட் ஹவுஸ். இந்த லைனை பார்க்குற பில்டிங் வந்து ஒரு காலத்தில் சென்ட்ரல் ஜெயில் ஆஃப் கோவாவாக இருந்தது. இப்போ அது கவர்மெண்ட் ரினோவேட் பண்ணி அதை மியூசியமாக ஆக்கியிருக்காங்க. இந்த 2 ஸ்டோரி பில்டிங் வந்து மென்ஸ் ஜெயிலாக இருந்தது.
இந்த வரிசையாக இருக்கிறது வந்து லேடிஸ் ஜெயிலாக இருக்குது. இந்த இடத்துல தான் ஹிந்தி மூவியான கயாமத் அப்புறமா மௌத்தன் கே ரக்வாலே என்கிற மூவி ஷூட்டிங் நடந்தது. சற்று மேலே காண்கின்ற இந்த ஃபோர்ட் அக்வாடாவோட பார்டர் வந்து இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. இந்த ஃபோர்ட் ஆனது பெரிய பாறை கல்லில் கட்டினது. இது அரபியன் சி. இந்த ரூட்டில் தான் மும்பை, குஜராத் இல்லை கேரளா போகிற ஷிப்புங்கெல்லாம் பாஸ் ஆகுது. வந்த டூரிஸ்ட்டு போட்டில் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. நல்லா ஒரு டான்ஸ் மோடில் இருந்தாங்க எல்லாம். நானும் கூட சேர்ந்து ஒரு 2-3 ஸ்டெப்பு போட வாய்ப்பு கிடைச்சது. அடுத்த நாள் நம்ம பார்க்க போன இடம் வந்து ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் ஆஃப் கோவா. இது இருக்கிற இடம் வந்து ஓல்டு கோவா. இந்த மியூசியத்தில் நீங்கள் பெயிண்டிங்கு, ஆர்ட்டு, ஸ்கல்ப்சர், கோவன் டைமில் உள்ளது, அந்த காலத்தில் உள்ளது நீங்கள் பார்க்கலாம். இது பிரான்ஸில் செஞ்ச ஸ்டாச்சு ஆஃப் லூயிஸ் வாஸ் டி கேமியாஸ். அவர் ஒரு போர்ச்சுகீஸ் போயிட். இது வந்து போர்ச்சுகீஸ் டைம்ல உள்ள இந்தியன் ஸ்கல்ப்சர். இது வந்து பழைய காலத்து சர்ச் ஆஃப் செயின்ட் அகஸ்டின். இதோட டவர் வந்து 150 feet ஹைட்டு. இந்த சர்ச்சு கட்டப்பட்டது 16th century. எல்லா டே சைட் சீயிங் ஆன பிறகு ஈவினிங்கு நம்ம போனது வந்து க்ரூசரில், தட் இஸ் ஈவினிங் க்ரூஸ். இங்கே நிறையா க்ரூஸுக்கு இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ண க்ரூஸில் நீங்கள் போகலாம். இங்கே ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி க்ரூஸில். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பர்ஃபார்மன்ஸ் இது ட்ரெடிஷ்னல் கோவன் சாங். இங்கே வந்து அவங்களுக்கு டோட்டலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். பசங்க கூட டான்ஸ் ஆடுறது, சான்ஸு, சாங்ஸு இதெல்லாம் இருக்கும். இந்த வியூ வந்து நம்ம இருக்கிற க்ரூஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. பக்கத்தில் உள்ள கெசினோ க்ரூஸ், வேறு விதமான க்ரூஸுங்கெல்லாம் இருக்குது நிறைய. இந்த இடம் க்ரூஸுக்கு ஃபேமஸான இடம்.
நெக்ஸ்ட் டே நம்ம போன இடம் ஃபோர்ட் அக்வாடா. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த இயர் வந்து 1612. போர்ச்சுகீஸ் வந்து டச் போர் கப்பல் கிட்ட இருந்து பாதுகாப்புக்காக இந்த கோட்டையை கட்டினாங்க. அப்போ உள்ள போர்ச்சுகீஸ் ரூல் பண்ண காலத்துல இந்த ஃபோர்ட் உள்ள ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங் இருந்தது. இது இந்த கடல் வழியா வந்த எந்த கப்பலாக இருந்தாலும் நிறுத்தி அந்த வாட்டரை ஃபில் பண்ணி போவாங்க. இங்கேயும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிற இடம். இந்த ஃபோர்ட் கிட்ட கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன் ஏஷியா என்று சொல்லப்படுகிறது. இது கட்டினது 1864. இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வருகிற செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு காத்திருங்கள். அதில் எக்ஸைட்டிங் பிளேசஸ் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது.